டப்ளு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நட்டாஷாவுக்கு ஆப்பிள் எடுத்துட்டு போறானோ? ஓகே. டப்ளு, ஹேய் டப்ளு, இங்க பாரு, என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. நான் இங்க ஒரு மரத்துல நிறைய ஹனிய பார்த்தேன். ஹனியா? ஆப்பிள் எங்க போச்சு? டே அண்ணா! என் கண்ணே என்னால நம்ப முடியல. இவ்ளோ அழகா யாராவது இருப்பாங்களான்னு. டே அண்ணா நில்றா! என்ன விட்டுடு, என்ன விடு, நட்டாஷா என்ன காப்பாத்து. டே அண்ணா, ஒழுங்கா அந்த ஆப்பிள கொடுத்துடுறோம். ஆப்பிளா? நான் புரிய வைக்கிறேன். இன்னைக்கு காலையில இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூசி ஆப்பிள உனக்காக தான் எடுத்தேன். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள திருடி இவன் சாப்பிட பார்த்தான். நான் எப்படி உனக்காக எடுத்த ஆப்பிள அவனுக்கு கொடுப்பேன்? இல்ல 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 இல்ல, அவன் பொய் சொல்றான். அவனை நம்பாத, பொய் சொல்றான். நான் உன்னை விட மாட்டேன். டேய், அது குடுறா, குடுறா. சொல்லுங்க கேளு. என்கிட்ட குடுறா. ஒழுங்கா அதை என்கிட்ட குடுறா. முடிஞ்சா என்ன நீ பிடிச்சுதான் பாரு. இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப அழகு. எங்களை மன்னிச்சிட. எல்லாம் எங்க தப்புதான். ஆமா சரிதான், எல்லாமே எங்களோட தப்புதான். எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ் நட்டாஷா. எங்களோட மணிப்பணி நட்டாஷா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடு. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அழகான நட்டாஷா, எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ். இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். எங்களை நீ மன்னிச்சிடு ப்ளீஸ். ப்ளீஸ் நட்டாஷா, ப்ளீஸ். சரி, விட்டுடுறேன். இன்னைக்கு உங்களால என் நாளே வீணாயிடுச்சு. சரி, நீங்க பண்ணதுக்கு தண்டனை என்னன்னா என்ன நீங்க சிரிக்க வைக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிடுறேன். நிஜமாவா? எங்களுக்கு டீல் ஓகே. தம்பி கொஞ்சம் இங்க வாடா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குடா. புரிஞ்சுதா? ரெடி? என்ன திடீர்னு இருட்டாயிடுச்சு? மியூசிக்க போட்டு டான்ஸ் கெடுத்துறாதீங்க. அப்போ உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? யோசிச்சு சொல்றேன். அதேதான். உங்களுக்கு நான் ஸ்டேஜ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். நான் பண்றத பார்த்து அப்படியே பண்ணணும். நீங்களும் பண்ணுங்க. இப்படிதான் ஆடணும். புரிஞ்சுதா? என்ன ட்ரை பண்றீங்களா? சரி பப்ளு, முதல்ல நீ இத ஆரம்பி. ஓகே? என்ன? சரி பண்ணிடுறேன். எனக்கு தொப்பதான் கொஞ்சம் பெருசு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் உன்கிட்ட இப்படி ஆடி காட்டினேன். இப்படியா? இவன் எப்படி நட்டாஷாவை சிரிக்க வச்சோம்? நாமளும் எப்படியாவது அவளை சிரிக்க வைக்கணுமே. எப்படி? என்னோட டான்ஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ இது என்னோட டர்ன். நட்டாஷா, இது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் பிறவிலே ஒரு நல்ல டான்சர் தான். அதெல்லாம் ஒரு டான்ஸா என்ன? நீ கொஞ்சம் இங்க பாரு.
ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ஆடுங்க. ஆ, ஆ. வாவ். ஆ, ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதேதான். என்ன மாஸ்கா? எதுக்காக இத போட்டுட்டு நாம ஆடணும்? டான்ஸ் ஆட ஆரம்பிங்க. ஆ? இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. ஓட நம்ம மோதி பாத்துறலாம். ரெடியோ? வாவ், நீங்க ரெண்டு பேரும் அற்புதமா ஆடுனீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நடக்க போற டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா? நிஜமாவா? நாங்களும் வரோம். ஹாய், நான் தான் டப்ளு. என்னோட டான்ஸ பார்த்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வர போறாங்க. நல்லது, அதையும் பார்த்துடலாம். அப்போ நானும் வரேன். நான் அவனை விட நல்லா பண்ணுவேன். ஏய் நட்டாஷா, கொஞ்சம் நில்லு. உனக்கு தெரியுமா, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நான் என் திறமையை காட்டுறேன். என்னமோ பண்ணு. ஏய், இருங்க, நானும் வரேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ அடுத்து வரப்போறது ஒரு டான்ஸ் ஷோ. நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? இதுல மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு உங்க ரெண்டு பேரையும் மன்னிக்கவே மாட்டேன். இப்போ இங்க வரப்போறது அழகான நட்டாஷா. ஆ? ஏய், சரி, என்னோட திறமையை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆ? ஓயே. அவங்களுக்கு விவரம் பத்தல. இப்போ என்னோட டர்ன். கொஞ்சம் ஓரமா வரியா? ஆ? ஹே பப்ளு, நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா? டேய் அண்ணா. ஹே, அற்புதமா டான்ஸ் ஆடுற. அச்சச்சோ. இங்க பாருங்க, இங்க பாருங்க. டப்ளு, எதுக்காகடா என்ன அடிச்ச? ஆ? எப்படா உனக்கு இருக்கு? உன்னை விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு நான் அடிக்கிறேன்.
சர்க்கஸை விட்டு இப்படி வெளியே வந்து நடக்கிறது கூட ஜாலியா தான் இருக்குல்ல? ஆமாதான். டேய் அண்ணா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலயே இருக்குடா அண்ணா. அதுவும் எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டாஃபி ஆப்பிள். ஆமா, அதுக்காக நம்ம வாங்கின உதையெல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஆனா நான் அதை விட சுவையா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். நிஜமாவா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா என்ன? ஆமாடா, அது ரொம்ப சுவையா இருக்கும். ஹனியை விட அது டேஸ்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹனி டேட்ஸ். நீ சாப்பிட்டிருக்கியா? ஹனி டேட்ஸா? பேரு ரொம்ப சுவையா இருக்கு. டேய் அண்ணா, இங்க ஹனி டேட்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்லுடா. அங்க என்ன நடக்குது? வாடா போய் பார்க்கலாம். இங்க வந்து எல்லாரும் பாருங்க, எங்களோட ஆனுவல் ஃபெஸ்டிவலுக்காக இப்போ இங்க பெயிண்டிங் காம்படிஷன் ஒன்று நடத்த போறோம். நீங்க எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த போட்டியில மட்டும் நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் ஒன்று கிடைக்கும். இதோட சேர்த்து ஒரு பெரிய பேக் ஹனி டேட்ஸ் கிடைக்கும். ஹனி டேட்ஸா? என்னடா கொடுமை இது! இந்த கரடி பயலுகளை நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே. எனக்கு தாகமா இருக்கு, பசியும் எடுக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டாவும் இருக்கு. ஆனுவல் டேக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி நடத்த போறோம். அந்த போட்டியில எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இங்க என்ன உற்சாகமா நடக்குது? கலந்துக்கிட்டு வந்து பரிசு வாங்கிட்டு போங்க. என்னவோ காம்படிஷன் நடக்குது போலயே. ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபேமஸ் பெயிண்டிங்கும் ஹனி டேட்ஸும் கிடைக்கும். இந்த பெயிண்டிங்க ஜெயிச்சு போட்டா அதுக்கப்புறம் நான் பணக்காரன் ஆயிடுவேன். இதெல்லாம் வந்து விட்டாங்க. ஏய் டப்ளு, நமக்கு அது வேணும்னு நீ நினைச்சனா நாம இந்த போட்டியில கலந்துக்கலாம். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்த 2 பேர் நான் இப்ப சொல்ல போறேன். ஹண்டர் விக் அப்புறம் பப்ளூ பியர். நான் இங்கதான் இருக்கு. அண்ணா லாகர் விக்குடா. இருந்துட்டு போறான் விடு. இந்த வேஷத்துல அவனால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. பாப்போம். ஓகே, இப்போ நாம பெயிண்டிங் எக்ஸ்பர்ட்டை வெல்கம் பண்ணலாம். இந்த தடி பயலுக்கு கூட நான் தோக்கறதான். இப்போ நம்ம ஃபேமஸான ஜட்ஜ் இந்த போட்டியை தொடங்கி வைக்க போறாங்க. இப்போ உங்களோட போட்டி தொடங்குது. தொடங்கறதுக்கு முன்னாடி போட்டியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெயிண்டிங்ல கண்டிப்பா பூக்கள் இருக்கணும். நீங்க யூஸ் பண்ற பெயிண்டிங் டெக்னிக் கண்டிப்பா சைனீஸோடதா தான் இருக்கணும். எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். பூவா? ஓகே, நான் நட்டாஷாவை வரையறேன். அதுதான் சரியா வரும். அவளே ஒரு அழகான கொஞ்சம் சத்தமா பூதானே. பேசுறத நிறுத்துடா. தொடங்கலாமா? ஓகே. ஹே டப்ளு, நீ ரெடியா இருக்கியா? சரி. ஐயோ, எங்கெல்லாம் இதுல குட்டிட்டானே. நீ என்ன சிரிக்கிற? இப்ப என்ன பண்றது? ஏதாவது சமாளிப்போம். தேங்க்யூ. எங்க தொடங்குறது? சரி, ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஒருவேளை நிஜமாவே ஆர்டிஸ்டா இருப்பாங்களோ? இவங்க மூஞ்ச பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணு தெரியலையே. அது சரி, நாம இப்ப என்னடா பெயிண்ட் பண்ண போறோம்? நான் முடிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கான டைம் முடிஞ்சது. ஐயோ போச்சே, நான் இன்னமும் முடிக்கலையே. நீங்க பண்ண பெயிண்டிங்கை இப்போ காட்டலாம். என்னது அது? பெரிய பேர், தயவு செஞ்சு இங்க பாருங்க. உங்களுக்கு கொடுத்த டாபிக்கை நீங்க பண்ணவே இல்லை. நான் உங்களை ஃப்ளவர் பிக்சர் தான் வரைய சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா ஒரு பொண்ணோட போட்டோவை வரைஞ்சி வச்சிருக்கீங்க. இப்ப ஹண்டர் விக்கோட பெயிண்டிங்கை நம்ம பார்க்கலாம். இதோ பாருங்க, நல்லா இருக்கா? என்ன ஒரு கொடுமையான டிராயிங். அட்லீஸ்ட் அது பார்க்கிறதுக்கு ஒரு பூ மாதிரியாவது தெரியுது. டேய் அண்ணா, நமக்கு அந்த டேட்ஸ் கிடைக்காதுல்ல. இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னா? எல்லாம் என்னோட தப்புதான். நான் அவசரப்பட்டுட்டனோ. என்ன நடக்குது? ஹனிபீஸ் எல்லாம் இதுல வந்து நிக்குது. பெயிண்ட் வித்தியாசமா தான் இருக்கும் போலயே. சரி, இந்த ரவுண்டோட வின்னர் இங்க நிக்கிற வித்தியாசமான அண்ணன் தம்பிங்க தான். என் வாழ்க்கையிலேயே முத முறையா ஜெயிச்சிருக்கா டப்ளு. எல்லாம் போச்சு.
இவங்க கிட்ட தோப்படு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. என்னதுடா இது? அடுத்த ரவுண்ட்ல உங்களோட எழுதுற ஸ்கில்ல பார்க்க போறோம். 10 நிமிஷம் டைம். நீங்க இதுல என்ன வேணாலும் எழுதலாம். போட்டிய தொடங்குங்க. சரி, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்படி இல்லனா மொத்த ஸ்நாக்ஸும் போயிடும். என்னோட பிரஷ் எங்க? அது எங்க போயிருக்கும்? டேய் தம்பி, நீ அதை பாத்தியா? ஒருவேளை அது கீழே எதுவும் விழுந்திருக்குமோ? சீக்கிரமா போய் அதை தேடுறோம். ஓகே. சரிடா, நீ தேடிக்கிட்டே இரு, நான் என்னோட வேலையை முடிச்சு போடுறேன். என்னடா ஆச்சு? கிடைச்சதா? சொல்லு. எங்க தேடியும் அது கிடைக்கல. ஹண்டர் விக்கோட வேலையா தான் இருக்கும். சரி, என்கிட்ட இப்போதைக்கு பிரஷே இல்லையே. இப்போ என்ன பண்றது? ஏதாவது ஐடியா யோசிக்கணும். ஐடியா. என்னோட கையை நான் பிரஷா யூஸ் பண்ணிக்கிறேன். கைய வச்சா அடேங்கப்பா, கொழுக்குறனோ. முடிஞ்சது. எங்க நான் இத பாக்குறேன்? என்னடா பண்ணி வச்சிருக்கானோ? என்னவோ நான் மறுபடியும் பண்றேன். இது வேணாம், இதுவும் வேணாம். கோபப்படாதராவுக்கு அவனுக்கு கிட்ட பிரஷ் இல்ல. கண்டிப்பா நீ தான்டா ஜெயிக்க போற. இது மறுபடியும் எழுதுவோம். இதுவும் நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல. டேய் அண்ணா, நமக்கு டைம் இல்லடா. இப்படியே போனா நம்ம நிச்சயம் தோத்துருவோம். நீ என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? சீக்கிரமாடா யோசி. ஒரு நிமிஷம் இருடா தம்பி. ஹே, ஐடியா. இங்க வா. அங்க போய் அந்த பக்கெட்டையும் மோபையும் எடுத்துட்டு வா. ஓகே, இப்பவே போறேன். என்னது? இவங்க என்ன பண்றாங்க? என்ன பாப்பா? என்னடா பண்றீங்க நீங்க? அடே உங்களை டேய் அண்ணா, இது ரொம்பவே சூப்பரா இருக்குடா. கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னை விட நல்லா எழுதியிருக்காங்களே. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே. இதோ வந்துட்டேன். டைம் முடிஞ்சிருச்சு. அம்மா, என்ன ஆச்சு? மொத்தமா எல்லாமே இங்க போச்சு. பாருங்க ஜட்ஜு, இது எப்படி இருக்கு? இந்த ரவுண்ட்ல ஹண்டர் விக் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு தெரியுமே, நான் தான் ஜெயிப்பேன்னு. நீ கவலைப்படாத தம்பி, கடைசி ரவுண்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். இப்போ 2 போட்டியாளர்களும் டைல இருக்காங்க. கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. ரெடியா இருந்துக்கோங்க, உங்களையே நீங்க பெயிண்ட் பண்றதுக்கு. எனது நம்மளையே வரையணுமா? அடடா, என்னோட அழகை என்னாலேயே எப்படிடா வரைய முடியும்? சரி விடு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட தான் கண்ணாடி இருக்கே. வாவ், என்ன ஒரு அழகு! என்னை பார்த்து நானே மயங்கிடுவனே. வாவ். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்னது நீயா? சரிங்கடா, அப்படின்னா நீங்க தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா? இப்பவே சுட்டு தள்ளி போடுற இருக்குடா. வாங்கினது போதுமா இல்ல இன்னும் வேணுமாடா? உங்களுக்கு பெரிய பரிசா நானே கொடுக்கறேன்டா. எதுக்குடா காம்படிஷனு? நல்லா இருக்குல்லடா இது. இன்னும் வேணுமாடா? இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் ரொம்ப தாண்டா தைரியம். என்னைய கீழே விடு, இறக்கி விடு. யார் நீ? சொல்லு, என்னை கீழே விடு. டப்ளூ, ரெடியா இருந்துக்கடா தம்பி. அச்சோ, எல்லாமே போச்சு. என்னோட பெயிண்டிங் எல்லாமே இப்படி வீணா போச்சு. ஹண்டர் விக் அந்த பெயிண்ட் நாசம் பண்ணதுனால இந்த போட்டியில இருந்து நீக்கப்படுறாங்க. எஸ் வின் பண்ணிட்டாங்க. ஹனி டேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை.
அதுக்கப்புறமா மாடு மேய்க்கிறவரும் அந்த குட்டி நெசவாளர் பெண்ணும் அழகான மூன் லைட்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. 7வது மாசத்துல 7வது நாள் மட்டும் இதத்தான் அந்த ஊர்ல ஷீ ஃபெஸ்டிவலா கொண்டாடுறாங்க. மாடு மேய்க்கிறவரும் நெசவாளர் பொண்ணுமா? இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்பு ஒரு காலத்துல வெகு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு இளமையான அழகான இளவரசி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஏய் ஓபனிங் ஷீட் எல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆச்சு. போய் நீ வேலைய பாக்குறியா? உன் மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா? கிளம்பு. போய் வேலைய பாரு போ. சோகமான விஷயம் என்னன்னா அந்த இளவரசி கொடூரமான மந்திரவாதி கிட்ட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க அவங்க நெசவாளர் பெண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நெசவாளி, நானும் ஒரு சின்ன நெசவாளி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாடாம வேலை பார்க்க முடியாதா உண்டால? நீ பாடுற கொடூரமான பாட்டை எல்லாம் கேட்கறதுக்காக ஒண்ணு நான் மந்திரத்தை கத்துக்கல, புரிஞ்சுதா? மந்திரம் செய்யறவங்கல திறமை இல்லாதவங்களும் இருக்காங்க, இவர மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. எப்பயும் போல நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. உன்னை எப்பவும் போல நான் காப்பாத்திட்டே இருப்பேன், நீ கவலையப்படாத. நீ இத்தனை மாசமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுனால நான் உன்னை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த பாலை நீ என்னோட பரிசா வச்சுக்கோ. இங்க இருந்து கொஞ்ச தூரமா போனா விவசாயம் பண்றவங்களையும் மாடு மேய்க்கிறவங்களோட குடும்பத்தையும் நீ பார்க்கலாம். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட நீ போனா ரொம்ப நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அங்க போனீன்னா நீ மறுபடியும் இந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க உத்தரவு கொடுத்தா நான் கிளம்புறேன். நீ கிளம்பலாம். என்னாச்சு? அந்த குண்டு பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. நான் ஒரு மந்திரவாதிங்கிறத மறந்துட்டு அவ ஓடிட்டாளா என்ன? நீ என்கிட்ட மாட்டுவ. அப்புறம் மந்திர மேகங்கள் உதவியால அந்த நெசவாளர் பெண் மாடு மேய்க்கிறவரோட வீட்டுக்கு வந்தாங்க. கையில அந்த என்கேஜ்மெண்ட் பாலும் இருந்தது. ஆனா என்ன இது? காப்பாத்தி அனுப்பினவரு இங்க 2 பேர் இருப்பாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்க 2 பேருமே ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. இவங்க 2 பேர்ல இவ யார கல்யாணம் பண்ணிக்க போறா? இது என்கேஜ்மெண்ட் பால் தானே? அப்ப நீ என்ன பக்கம் தான் வந்திருக்க? போது நேரத்தை எப்போதும் போல ஒளறிக்கிட்டே இருக்காத. இவ்வளவு கியூட்டா இங்க நான் இருக்கும்போது அப்படியே உன்னை பார்க்கணும். நான் உன்னை விட கியூட்டா? இல்ல நான் தான். இல்ல நான் தான் கியூட்டா இருக்கேன். இல்ல நான் தான் கியூட்டா இருக்கேன். இல்ல நான் தான் கியூட்டா இருக்கேன். டப்ளூ நிறுத்துங்க, நீங்க 2 பேரும் நிறுத்துங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் நான் ஒரு காம்படிஷன் வைக்கிறேன். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன விட்டு ஹே டப்ளூ, என்னோட இளவரசி. இளவரசி இளவரசி டப்ளூ. நீ இங்கதான் இருக்கியா? இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது லூயி தானே? நானே தான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நான் கொடுத்த பாலை உடைச்சு போட்டிருக்கீங்க தெரியுமா? இது மன்னிக்க முடியாத குற்றம். எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆமா லூயி, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன மாதிரி மந்திரவாதிகளுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. இப்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
தண்டனையா? ஆமா, இந்த நெசவாளி பெண் அவ வந்த இடத்துக்கே திரும்பவும் போயாகணும். இனி அவ அங்க இருக்கிற எல்லா நாளுமே நெசவு தொழில் செஞ்சுதான் பொழைச்சிக்கணும். புரியுதா? வேண்டாம் வேண்டாம். எல்லாருக்கும் டாடா சொல்லிரு. போகாது. பப்ளு, டப்ளு. என்னை விட்டு போகாத. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னோட இளவரசி அவ என்னை விட்டுட்டு போயிட்டோம். டேய் அண்ணா, எப்பதான்டா இங்க வந்து சேருவ? இதோ வந்துட்டேன்டா. ஒழுங்கா வேலையை பாரு, அறிவு கட்டவளே. டப்ளு, நீ எங்க இருக்க சொல்லு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, என்னால முடியல. இப்ப என்னால முடியாது. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பான்னு உனக்கு தெரியும்ல. நம்ம போய் காப்பாத்தி ஆகணும். இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல. இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கணும். அது சரி, ஆனா நீ ஏன் அவசரப்படுற? ஏன்னா அந்த மந்திரவாதி என்கிட்ட சொன்னது 7வது மாசத்துல 7வது நாள் தான் அவளை சந்திக்க முடியுமா. அதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள வேலையை முடிக்கணும். இல்லனா அவளை என்னால நிரந்தரமா பார்க்க முடியாம போயிடும். டப்ளு, பப்ளு, டப்ளு. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப சுலபமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ பூச்சாண்டி. ஹேய், என்ன விஷயம்? நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க கட்டிட்டு இருக்க இந்த பாலத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். நீங்க என்னதான் இந்த பாலத்தை கட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த நெசவாளி பெண் ஒரு சாபத்துல இருக்கிறதுனால இந்த பாலம் 7வது நாள் அதுவாவே கண்டிப்பா மறைஞ்சு போயிடும். தெரியுமா? உங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. ஹேய் லூயி, இது ஏமாத்து வேலையா இருக்கே. நாங்க கஷ்டப்பட்டு கட்டுவோமாய் ஒரு மறை வச்சிருவாராம். நல்லா இருக்கே. இங்க பாரு, என்னால எந்த மாதிரியான ரூல்ஸையும் போட முடியும். என்னை எதிர்க்க இங்க யாருமே இல்ல. இது புக்ல வர கதை மாதிரியே தெரியலையே. என்ன பிரச்சனை உனக்கு? நீ கவலைப்படாம இரு. நான் சீக்கிரமா உன்னை வந்து பாக்குறேன். இப்போ அவங்க சந்திக்க வேண்டிய அந்த நாள் வந்துருச்சு. அந்த நாள் வந்துருச்சு. டப்ளு, இதோ வந்துட்டேன். ஏய், எங்க போற நீ? திரும்ப என்கிட்ட வந்துரு. நீ வந்துட்டியோ? டப்ளு, இதோ வந்துட்டு. டப்ளு. இளவரசி. என்ன கழட்டி விட்டீங்க? ஏய், நீயும் இந்த இடத்துக்கு வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட குண்டைகளா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களாடா? என்னோட ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்பறம் திருடுவீங்க? டேய் அண்ணா, நீ இளவரசியை பாத்துக்கோ. அந்த மந்திரவாதியை நான் பாத்துக்கிறேன். டப்ளு, பாத்து. என்னடா உனக்கு மண்டையில கொண்ட? உனக்கு இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கங்கிறத மறந்துட்டியாடா? பார்த்து ஜாக்கிரதையாடுறா. ஏய், டப்ளு, நானும் வரேன் இரு. யா. அச்சோ, வலிக்குதே. இன்னொன்னு ஆரம்பிக்கவே இல்லையாடா? நான் ஒரு மந்திரவாதிங்கிறத மறந்துட்டீங்களாடா? என்னடா என்னோட மேஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்காடா? என்னடா ஆச்சு? அச்சச்சோ, இந்த பிரிட்ஜ் உடைய போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, பிரிட்ஜ் உடையுது. சீக்கிரமா வந்துருங்க. டேய் அண்ணா, வாடா குதிச்சிரலாம். நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. டேய் அண்ணா, சீக்கிரமா வா. எனக்கு பயமா அங்கே இருக்கு. நில்றா. வேற வழியே இல்ல. வா. நீ கவலைப்படாதடா அண்ணா, நான் உன்னை காப்பாத்துறேன். இதோட என் மேஜிக் சொல்லுடா. என்னது? இங்க என்ன நடக்குது? எப்போ போல இது சொதப்பிடுச்சு. இவங்களோ நானும் ஜம்ப் பண்ணுவேன்டா. அச்சச்சோ. அந்த கொடூரமான மந்திரவாதியை தோக்கடிச்சு 3 பேரும் தப்பிச்சு வந்து அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. என்னை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டீங்களாடா? ஓ, போய் வேலையை பாரு. சும்மா வாயடிச்சிட்டு இருக்காத.
எனக்கே வேட்டு வச்சிட்டீங்களா? பத்திரம்டா டப்ளு. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதை நம்ம அங்க வச்சு என்னால முடியல. கடைசியா தூக்கிட்டு வந்துட்டோம். அடே பப்ளோ டப்ளோ, அந்த ட்ரம்மை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? ஏன்னா அது உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ட்ரம் ஃபெஸ்டிவலுக்கு முக்கியமான பொருளே அதுதான். ட்ரம் ஃபெஸ்டிவலா? கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த டவுன்ல வாழ்ந்த ஹீரோஸ்க்காக தான் இந்த ஃபெஸ்டிவலையே இந்த ஊர்ல நடத்துறாங்க. இந்த ட்ரம்ஸ் எல்லாம் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப சத்தமா அவங்க அடிப்பாங்க. நீங்க வச்சிருக்கிறது தான் இந்த ஃபெஸ்டிவலோட பெரிய ட்ரம். டேய் டப்ளு, அப்படின்னா இந்த ட்ரம் நாமளே அடிக்கலாமே. ஆமாண்டா, நல்ல ஐடியா. லூயி, இந்த அந்த ட்ரம் drum-அ நாங்க நாங்க அடிக்கிறோம். அடிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முதல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பெரிய ட்ரம் மலை உச்சிக்கு கொண்டு போகணும். பசிக்குது. ஹாய். என் பர்ஸ்ல ஒரு பைசா காசு கூட இப்ப மிச்சம் இல்லையே. சாப்பிட முடியாதா? இப்படியே போனா என்னால நடக்க கூட முடியாதே. என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கடா இது. நிறுத்துங்க. என்னாச்சு? நீங்க இந்த ட்ரம்ஸை ரொம்பவே சுறுசுறுப்பா அடிச்சாகணும். பெரியவனே, இங்க நீ அடிச்சு காட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. சின்னவனே, இது உன் டர்ன். ஓகே. என்னாச்சு? ட்ரம்ஸ் அடிக்கிறது ரொம்ப டயர்ட் ஆகுது. எனக்கு கையெல்லாம் வலிக்குது. டப்ளு, நாம போய் முதல்ல சாப்பிடலாம்டா. ஆமா, சரியா சொன்ன. சரி, வாடா போலாம். ஏய், நான் உங்களை கிளம்ப சொல்லவே இல்ல. பிராக்டிஸ் பண்ணுங்க. வரோம். வரும் வரும். இவனுங்க திறந்தவே மாட்டானுங்க போல இருக்கே. அந்த ட்ரம்மோட சத்தம் இந்த இடத்துல இருந்துதான் அந்த மாதிரி இருந்தது. ஓ அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய ட்ரம் இருக்கு. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா என்ன? எதுக்காக இத்தனை ட்ரம்ஸ் இங்க வச்சிருக்காங்க? என்னவா இருந்தா என்ன, இந்த இடத்துல தான் யாருமே இல்லையே. கொஞ்சம் ட்ரம்ஸ் சுட்டுட்டு போக வேண்டியதான். சரி, இது நல்லா இருக்கு. இப்போதைக்கு இதை தான் நம்மளால தூக்கிட்டு போக முடியும். இது எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்து காசு நிறைய சம்பாதிக்க வேண்டியதாண்டா. நீ பணக்காரடா விக்கு. அடடா, இந்த பெரிய ட்ரம் நான் மறந்து விட்டனே. இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை. நான் இதோ இந்த பெரிய ட்ரம்மை எடுத்துக்கிட்டு போனாலே போதும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். என்னது இது? என்னாச்சு? இந்த இடம் ஏன் இப்ப இப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எல்லா ட்ரம்ஸும் இங்க தானே இருந்துச்சு. இப்ப ட்ரம்ஸே இல்லாம ட்ரம் ஃபெஸ்டிவலை நம்ம எப்படி கொண்டாட போறோம்? நீ ஒன்றும் கவலைப்படாத லூயி. இங்க பாரு, இங்க இருக்கிற தடயத்தை வச்சு அதெல்லாம் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். நீ ரெடியா? நல்லது. சரி, வாங்க நம்ம போலாம். டேய் அண்ணா, இருடா, நானும் வரேன். அவங்க அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்க வேண்டியதுதான். நிறுத்து. நீதான் இந்த வேலையை பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். என்னடா கூப்பிட்டீங்களா? என்கிட்ட உங்களால மோத முடியாதுடா. எங்க போச்சு? வர வர ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு. ஓடுறான் புடி. இந்த பக்கம் போவோம். அங்க போடுறான். அவன் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான்னு. அவனை நாம எஸ்கேப் ஆக விடக்கூடாதுடா தம்பி. ஓகே. கூடாத நில்லு. என்னடா இது, எவ்வளவு வேகமா போனாலும் பின்னாடியே வராங்களே. சரிடா, வாங்க வாங்க பாத்துக்கலாம்.
அங்கே நில்லு. ஹே டப்ளு, உனக்கு ஒன்னாகலையே? இந்நேரம் நான் அவனை பிடிச்சிருப்பேன் தெரியுமா? ஏய், பரவாயில்ல விடு. கண்டிப்பா அந்த ட்ரம்மை நம்ம தூக்குறோம். சரியாடா? சரி. தப்பிச்சு விட்டோம்னு நினைக்கிறேன்டா. அந்த டவுனை விட்டு நாம ரொம்ப தூரம் வந்தாச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன பிடிச்சி பிதிக்கிருப்பாங்க. அது சரி, இதை நம்ம எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணுமே. டேய் அண்ணா, வர வர இப்படி துரத்துறது பிடிக்கிறதுலாம் ரொம்ப போர் அடிக்குதுடா. கேளு, இங்க யாரோ பக்கத்துல இருக்காங்க. வாடா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். என்ன விட்டுருக்க. நீங்க 2 பேரும் என்ன என்னடா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. உங்களை என்ன கீழே இறக்கி விடுங்கடா. நான் மட்டும் தப்பிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சட்டி தாண்டா சொல்லிவிட்டேன். என்னைய ஒழுங்கா இறக்கி விட்டுருக்கா. உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறடா. என்னை இறக்குங்க. 1, 2, 3. நான் இப்படியே தொங்கிக்கிட்டே இருக்க போறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா? ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. என்னால இதை நம்பவே முடியல. ஆனா இதை நீங்க எப்படியாவது கொண்டு வந்துறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. வாவ், கலக்குறீங்க. சூப்பர் சூப்பர். நான் ஹெல்ப் பண்றேன். சூப்பர். இந்த ட்ரம் கிடைக்காதுன்னு நினைச்சேன். சரி, பாத்து டப்ளு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அங்க எடுத்துட்டு போங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. நானும் உங்க கையில சிக்க மாட்டேன்டா. அமைதி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊரோட பிரபலமான ட்ரம் ஃபெஸ்டிவல் இப்போ தொடங்க போகுது. எல்லா பயல்களும் கும்பலா மாட்டிருக்காங்க. இப்ப நீங்க கூண்டோட கைலாசம் போக போறீங்களா? எல்லாரும் இப்ப அவங்களோட ஸ்டிக்ஸை எடுத்துக்கோங்க. ஹேண்ட்ஸ் அப்டா. காது கேட்கலையா? கையை தூக்குங்கன்னு சொன்னேன். கவுண்டர் விக்குனா யாருன்னு இப்ப காட்டுறேன். என்ன என்ன இது? டப்ளு, இந்த ட்ரம்ஸ் வச்சே நாம நம்மள காப்பாத்திக்கலாம். புரிஞ்சிடுச்சு. இருக்கட்டும்டா. நல்ல வேலையா நான் அதுல இருந்து தப்பிச்சு விட்டேன். ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க மாட்டீங்க. என்னடா கிட்ட விளையாடுறீங்க? ஒரு ஃபயர் வர்ற பாத்தீங்களாடா? எங்கே போயிட்டாங்களா? வாய்ப்பே இல்லையே. ஓட முடியாதுடா. அப்படியா? கண்ணு தெரியலையா? போச்சு போட. எப்ப பாரு இதே வேலை. கிளைமேக்ஸ்ல தானா இப்படி நடக்கணும்? என்னடா எப்பவும் போல அடிச்சு பறக்க விட போறீங்களாடா? ஆரம்பிக்கலாமா? நிறுத்துங்க. நல்ல நல்ல